தெர்மாகோல் பேனல் கான்கிரீட் ஹவுஸ்னு பேர் சார் இருக்கு. 1 டன் 1.5 டன் வெயிட் தான் பில்டிங் டோட்டலா வெயிட். இது வந்து ஃபயர் ப்ரூஃப், பத்த வச்சாலும் ஏரியாது, இது வந்து துரு பிடிக்காது. இது தெர்மாகோல் பில்டிங்கு. இதை அடிச்சு காட்டுறேன், எனக்கு தான் பாருங்க. நான் எவ்வளோ அடிக்கிறேன், ஃபுல்லாகவே பெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இது பேர் வந்து தெர்மாகோல் பேனல் கான்கிரீட்டுங்க. இது பாருங்க, நான் அடிச்ச இதை பாருங்க, ஆனி ஃபுல்லாக பெண்ட் ஆயிடுச்சு, அந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரோ இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுக்கு சூஸ் பண்ணீங்க ப்ரோ? ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இது ஆக்சுவலி பழைய பில்டிங், ஓல்டு பில்டிங்கு. அதனால வந்துட்டு லோடு கம்மியாகணும், ஹீட் கம்மியாக மேலே போனால் ஹீட்டு ஜாஸ்தி வரும். அது கம்மியாகணுன்ட்டு இந்த வெயிட்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்குது. ஒர்க்கெல்லாம் இவங்க குவாலிட்டியான ஒர்க் தான் பண்ணுறது. இல்லைங்க, காஸ்ட்டு கம்மி பண்ணால் குவாலிட்டி போயிடுது. ரீசனபிள் காஸ்ட்டில் நல்லா வேலை பண்ணுறாங்க, குவாலிட்டியான மெட்டல் போடுறாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்கில்ட் லேபர்ஸாக வச்சுருக்காங்க. சரி, நல்லா போடுறாங்க, ஆறாமல் சூஸ் பண்ணலாம் இவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் vlogs. நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் லேஅவுட் தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிட்ட தாங்க இருக்குதுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்கள், எங்கே இருக்குன்னு. நம்ம முனீஸ்வரா டெம்பிள் பக்கத்தில் லட்சுமி தியேட்டர்னு இருக்குது, அது பக்கத்தில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தெர்மாகோலில் வந்து என்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? வீடு, ஸ்விம்மிங் பூலு, சரிங்க. அப்புறம் என்ன ஹவுஸ் வீட்டுக்காரர் என்ன விரும்பி கேட்குறாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இப்போ இது ஃபுல்லாகவே என்ன இதில் பண்ணியிருக்கீங்க, என்ன மெட்டீரியலுங்க இது? தெர்மாகோல் சார், தெர்மாகோல் கம்பி. சரிங்க. அடுத்தது சிமெண்ட்டு, சிப்ஸு இதெல்லாம் வச்சு இந்த வேலையை பண்ணியிருக்கோம். ஓ சரி சரி, ஓகேங்க. இப்போ இது ஃபுல்லாகவே இந்த பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குங்களா? ஃபுல்லாக நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே, இது வந்து எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பீங்க சார்? இந்த பேனல் செட் பண்ணுறதுக்கு இவன் 7 நாள் இல்லை 6 நாள். மேலே வந்து ரூப் பேனல் இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சிடுவோம் 7 நாளுக்குள்ள. சரிங்க. அடுத்தது இந்த சிப்ஸு, இந்த ஒரு மெத்தி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் மெத்துறதுக்கு ஒரு 10 நாள், உள்ள வெளியே எல்லாம். சரிங்க. இப்போ இது எத்தனை ஃப்ளோர் ரெடி ஆகிட்டு இருக்கு? இப்போ 2வது ஃப்ளோர் கட்டின்னு இருக்கிறோம். இது இப்போ நம்ம நிற்கிறது 4th ஃப்ளோரு. 4th ஃப்ளோர். அடுத்தது போகிறது 5th ஃப்ளோர் போய் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 4th ஃப்ளோர் நிற்கிறோம். இந்த பில்டிங்கில் எத்தனை ஃப்ளோரில் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த பில்டிங்கில் வந்து 5வது மாடி வரைக்கும் கட்டின்னு இருக்கோம். 5 மாடி. இப்போ ஓவரால் முடிச்சுங்களா இது? இப்போ அடுத்தது பிளாஸ்டரிங் தான். ஓகே, இப்போ இது எத்தனை நாளாக போயிட்டு இருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஒர்க்கு? 2 மாசமா பண்ணிட்டு இருக்கோம், கீழே மேலையும் சேர்த்து. ஏன்னா கியூரிங் டைமே வந்து 20 நாள் ஓடி போயிடுது. சரிங்க. எங்களோட ஒர்க்கிங் டைம் வந்து 15 நாள் 20 நாள் தான். ஓகே, நீங்க வந்து 15 நாள்ல வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா. ஓகே. அடுத்தது கியூரிங் பண்றதுக்கு ஒரு 10 நாள் 5 நாள். 10 நாள். ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்விப்பட்டேன், 7 நாள்ல நீங்க பண்ணி தரேன்றீங்க. அது 7 நாள் இந்த பேனல் செட்டிங் சார். ஃபுல்லா அந்த வீடியோ பாத்துறீங்களா இந்த யூடியூப்ல? ஆமா, யூடியூப்ல போட்டிருக்கேன். அதுல வந்து 7 நாள்ல வீடு கட்டித்தரப்படன்னு போட்டிருக்கு. அதுல வந்து 7 நாள் அந்த பேனல் செட்டிங்காக எடுத்துக்கிற டைம் அது. ஓகே ஓகே. இப்போ இந்த தெர்மாகோல் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் பண்றீங்க? தெர்மாகோல் வந்து இப்போ 10 அடி உயரம் 4 அடி அகலத்துல கிடைக்குது. அது நார்மலா எல்லா கம்பெனிக்காரன் தர சைஸ் அதுதான். ஓகே. இதுல வந்து செட் பண்றதுக்கு எல் மெஸ், ஐ மெஸ், யூ மெஸ்ன்னு 3 விதமான மெட்டீரியல் தேவைப்படுது. ஓகே. அத்தனையும் கம்பெனிக்காரே கொடுத்துருவாங்க. சரிங்க. அது வந்து உதாரணமா பாருங்க சாருங்க, இந்த ஜன்னல் இருக்குங்களா, அந்த கம்பி வருது இல்லைங்களா, இது பேர் யூ மெஸ். யூ மெஸ் இது? ஆமா. இது கம்பியா போட்டு கம்பி இல்ல, இது வந்து செட் பண்ண முன்னாடி இருக்கிற தெர்மாகோல்ல காங்கிரீட் பேக்கிங் ஆகிறதுக்காக வேண்டி இதை நாங்க செட் பண்ணி தரோம். ஓ சரி சரிங்க. இந்த வெறும் தெர்மாகோல்ல காங்கிரீட் வச்சா நிக்காது, உள்ள வைக்கும் போது இந்த கம்பி வந்து சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ இதுக்குள்ள என்னென்னலாம் வைப்பீங்க தெர்மாகோல் உள்ள? தெர்மாகோல் சிப்ஸ், சிமெண்ட், சரி, அடுத்தது எம்சாண்ட் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யறாங்கன்னு காமிக்கிறேன். சரிங்க. இப்போ இதுலயும் ஜன்னலையும், இப்போ இது ஃபுல்லா ஜன்னலா இது? ஆமா. ஓகே. இது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுங்க உள்ள இது கன்ஸ்ட்ரக்ஷன்? இது 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 900 ஸ்கொயர் ஃபீட். சரிங்க. இப்போ இந்த பில்டிங் எப்படி கட்டுறீங்க சார்? இது வந்து தெர்மாகோல் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். சரிங்க. இதுக்கு வந்து இந்த கம்பி இருக்கு, நான் மேல போனோம்னா காட்டுறது உங்களுக்கு. ஓகே. அந்த கம்பி வந்து தெர்மாகோல்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பி தான் இந்த பில்டிங்க்கு ஸ்ட்ராங். சரி. தெர்மாகோல் வந்து ஜஸ்ட் ஃபில் த கேப், காலி இடத்துக்காக வேண்டி அதை வைக்கிறாங்க. ஓகே. மற்றபடி இது வந்து தெர்மாகோல் பேனல் கான்கிரீட் ஹவுஸ்னு பேரு. சரி. அதுக்கு ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்னலை பாருங்க, இந்த ஜன்னல்ல வந்து யூஎம்எஸ் ஒண்ணு யூஸ் பண்றோம். இது யூஎம்எஸ் யூஸ் பண்றீங்களா? ஆமா. ஓகே.
இது இருக்கு இல்லைங்களா, இது பேர் யூமெஸ். இது வந்து இந்த பா ஷேப்ல இருக்கும், இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்க. அதே மாதிரி மேல கீழே 4 பக்கமும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது 4 பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, 4 பக்கம் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஓகே ஓகே. இப்போ இது ஃபுல்லாவே வந்து ஃபினிஷிங் ஆயிருக்குங்களாங்க? ஆமா, இது மெத்தி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பிளாஸ்டரிங் பண்ணணும் சார். ஓகே. சரிங்க. இப்போ இது வந்து நம்ம உடைச்சாலும் ஒன்றும் ஆகாதுங்களா? ஒன்றும் ஆகாது சார். ஸ்ட்ராங்கா இருக்கு. செங்கல்ல விட இது ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். ஓகே, செங்கலோட ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, சந்தேகமே வேணாம். சரி, ஒரு தடவை நம்ம தட்டி பார்ப்போமா? டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க. ஓகே. சரிங்க. இப்போ இந்த தெர்மோகோல்ல நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க இந்த பில்டிங்ல, எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் செங்கலோட? செங்கல்ல வந்து மழை பெஞ்சா கல்லு நனைஞ்சு அரவே கடந்தா ஓதங்காக்கும். அதனால வீட்டுக்குள்ள ஈரம் கசியும். ஆனா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பியால கவர் பண்ணி அதுக்கு மேல காங்கிரீட் மெத்துறதால லீக்கேஜ் எல்லாம் ஆகாது. இந்த இதுல உள்ள வந்து தெர்மாக்கோல் இருக்கு, வெளியில வந்து காங்கிரீட் பேக் பண்றதால தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணாது தெர்மாக்கோல். அதனால வந்து உள்ள வந்து ஓதங்காக்காது. அதை பத்தி எப்பயும் கவலைப்பட வேணாம். ஓகே. இப்போ நீங்க வந்து வீட்டுல வந்து இப்போ நம்ம செங்கல்ல வந்து பில்டிங் கட்டுறாங்க, அதோட இது ஸ்ட்ராங்கா இருக்குங்களா? அதை விட ஸ்ட்ராங்கா தான் சார் இருக்கும், சந்தேகமே வேணாம். சரி சார், நம்ம அடிச்சு பார்த்தலாமா? செக் பண்ணிடலாம் சார். சார் சொல்றாரு செங்கல் அச்சா ஒஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெர்மாகோல்ல இந்த பில்டிங் ரெடி பண்ணிருக்காங்க. இதை நான் அடிச்சு பாக்குறேன் சார். அடிச்சிடலாமா? அடிங்க சார். இந்த பாருங்க, எவ்வளவு டைம் அடிக்கிறேன், ஒண்ணுமே ஆகல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பில்டிங். செங்கல் நம்ம வந்து சும்மா ஒரு தட்டு தண்ணாவே உடஞ்சிரும். ஆனா இது தெர்மாகோல்ல இந்த பில்டிங் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. எவ்வளவு அடிச்சாலும் உடையில பாருங்க. பாருங்க, உடையவே இல்லை. இதே செங்கல் ஒரு அடி அடிச்சா உடஞ்சிரும். ஆனா இது வந்து எவ்வளவு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. நான் அடிச்சுட்டே இருக்கிறேன், உடையவே இல்லை பாருங்க. அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. இப்போ இந்த பில்டிங்கோட லைஃப்லாம் எப்படிங்க? பில்டிங் செங்கல் செவத்தோட ரொம்ப லைஃப் வரும் சார். ஓகே, இது நல்லா ஸ்ட்ராங்கா வரும். ஸ்ட்ராங்காவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும், நல்லா லைஃபும் வரும். எந்த இதுவும் நம்மளுக்கு வந்து சேதம் நல்லா இருக்கும். ஆமா சார். உள்ள வந்து SS துரு பிடிக்காத கம்பி வச்சுதான் இந்த பேனல் செட் பண்றாங்க. ஓ சரிங்க. அதனால வந்து சீக்கிரமா துரு பிடிச்சாதான் டேமேஜ் ஆகும். ஓ சரி சரி. இதுல துரு பிடிக்காது. துரு பிடிக்காது. நார்மலா வீடு கட்டுறாங்க, அதுல வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க்லாம் பண்றாங்க. தெர்மாகோல்லையும் பண்ணலாங்களா? அதே மாதிரி பண்ணலாம் சார். ஓகே. என்ன அதுல வந்து காடி உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படணும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஹீட் கன்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு காமிச்சோம்னா தெர்மாகோல் வந்து பொசிங்கிடும். அதுக்குள்ள பல்ப் லைனை விட்டு செய்யலாம். ஓகே. அது வந்து மேல் மாடியில் இப்போ பண்ணியிருக்கான். இப்போ அதை காமிச்சா உங்களுக்கு தெரியும். சரி வாங்க சார், கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நார்மல் வீட்டில் வந்து டைல்ஸ்லாம் போடுறாங்க, இப்போ தெர்மாகோல்லையும் டைல்ஸ் போடலாங்களா? கிரானைட் வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்க. மொசைக் தரை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. நார்மலா சிமெண்ட் தரையோட விடுறதாலும் விடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி, அதான் நம்ம நார்மல் வீட்டு மாதிரி இதுலயும் வந்து தெர்மாகோல்லையும் வந்து சேமா என்ன வேணா பண்ணிக்கலாம். எதனால தெர்மாகோல் வச்சு கட்டுறாங்க சார்? தெர்மாகோல்ல இது பேர் EPS பேனல்னு பேரு. சரிங்க. இது வந்து வீட்டுக்குள்ள இடம் ஜாஸ்தி கிடைக்கணுன்றதுக்காகவும் வீட்டுக்குள்ள கூலிங்குக்காக மட்டுமே இதை அதிகமா மக்கள் இப்போ பயன்படுத்துறாங்க. வெயிட்லெஸ் ரெண்டாவது. ஓகே, வெயிட்லெஸ்க்காக. வெயிட்லெஸ். அடுத்தது பூகம்பம் வந்தா பாதிப்பு வராது. இது வந்து ஒன்னோட ஒன்று பைண்டிங் பண்ணியிருக்கோம். 4 பக்கம் பாருங்க, கார்னர்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பாருங்க. ஃபுல்லா இதில் பைண்டிங் பண்ணது தான். ஆமா. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க மேல. கனெக்ட் பண்றோம், இந்த எல்மெஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த சீலிங் ஜாயிண்ட், ஒரு பேனலுக்கு இன்னொரு பேனல் ஜாயிண்ட்டுக்கு அந்த ஐமெஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அதை கனெக்ட் பண்ணிடுறாங்க பாருங்க. ஓகே ஓகே. செவுத்து வாரம் பார்த்தீங்கன்னா அந்த எல்மெஸ் செவுத்துல வாலில் பாதி அந்த ரூப்ல பாதி வரும். அதே மாதிரி 4 பக்கமும் இருக்கும் பாருங்க. ஃபுல்லா 4 பக்கம் இருக்கும். 4 பக்கமும் அதை வச்சு பேக்கிங் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஒன்னோட ஒன்று பைண்டிங்ல இருக்கும், அதனால வந்து எந்த பாதிப்பும் வராது. இடம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இது வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும் சார். இடம் கம்மியா இருந்தாலும் பண்ணலாம். இடம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வீட்டுக்குள்ள இன்னும் இடம் கிடைக்கும். வீட்டுல இருந்து இடம் கிடைக்கும். திக்னஸ் இது கம்மின்றதுனால வீட்டுக்குள்ள இடம் ஜாஸ்தி சேர்ந்து கிடைக்கும். வீட்டுல வந்து நார்மலா வந்து செங்கல் வச்சு கட்டுறாங்க, அதுக்கும் ரேட்டு இதுக்கும் தெர்மாகோலுக்கும் என்ன வித்தியாசங்க சார்? இப்போ வந்து முன்ன மாதிரி செங்கல் வந்து தரமான செங்கல்லாம் கிடைக்கிறது இல்லை சார். அது இல்லாம இது வந்து இந்த பேனல் வந்து கொஞ்சம் தரமா இருக்குது. சரி. கம்பிங்க வந்து இது உள்ள வர கம்பி தான் ரொம்ப முக்கியம். நீங்க பாக்குறதுல இருந்து வெளியில கம்பி 2 சைடு இருக்கும், நடுவுலயும் கம்பி வந்து உள்ள கம்பியும் வெளி கம்பியும் கனெக்ட் பண்ணுது. அதெல்லாம் இப்ப மேல் மாடிக்கு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்ப செங்கல் நம்ம வீட்டுல வந்து செங்கல் வச்சு கட்டுறோம்ல, அதுக்கும் இதுக்கும் லைஃப் எவ்வளவு வரும் டிஃபரெண்ட்? அதை விட இது இன்னும் 10-20 வருஷம் கூட தான் சார் வரும். அது 50 வருஷம்னா இது 60-70 வருஷம் வரும். ஏன்னா இதுல வந்து அந்த ஓதங்காகிற பிரச்சனை கிடையாது. தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணாது வால். எப்பயுமே
ஒரே மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல் வந்து அது எஸ்எஸ் கம்பி போட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து உள்ள தெர்மாகோல் வந்து கெட்டு போற பொருள் இல்லை, எவ்வளவு நாள் ஆனாலும் இருக்கும் அப்படியே. ஓகே. ஆனா இந்த பில்டிங் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே வந்து சூப்பரா நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு சார். இப்போ வந்து பழைய பில்டிங் வந்து ஆல்ரெடி கட்டியிருக்காங்க வீடு, இதுல வந்து தெர்மாகோல் நம்ம கட்டலாங்களா? அந்த மாதிரி வீட்டுக்கு கட்டுறதுக்கு இன்னும் வசதி சார். ஏன்னா இது வந்து வெயிட்லெஸ், அதனால வந்து தாராளமா கட்டலாம், மேல் மாடிலாம். ஓகே. எத்தனை வருஷம் பில்டிங் இருந்தா கூட இதுல கட்டலாம் தெர்மாகோல்? அது எத்தனை வருஷம் இல்லை, அவங்க பில்டிங்களுடைய இதை பொறுத்து தான், ஆயுள் காலத்தை பொறுத்து தான் நாம மேல கட்டுறதா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியும். அது ஒரு 10 வருஷத்துல டெமாலேஜ் பில்டிங் மாதிரி இருந்துச்சுன்னா, இது வந்து 40-50 வருஷம் தாங்குற பில்டிங் கொண்டு மேல கட்டுறதுல எந்த பயனும் கிடையாது. தெர்மாகோல் நம்ம புது பில்டிங்ல வந்து கட்டுறது நல்லதுங்களா இல்ல பழைய பில்டிங் நல்லா இருக்குமா? புது பில்டிங் கட்டுறது பெட்டர் சார். பழைய பில்டிங்ல வந்து இடம் இல்ல, வசதி இல்ல, மேற்கொண்டு ரூம் தேவைப்படுது அப்படின்றவங்க அது மேல் மாடி கட்டிக்கலாம். இது வந்து 70 வருஷம் ஸ்ட்ராங்குங்களா? 70 வருஷமா 80 வருஷம் வருங்களா? அது நம்ம வச்சு மெயின்டெனன்ஸ் பண்றதுல இருக்கு சார். சரிங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆணி அடிக்கிறேங்க, ஆணி அடிச்சா கூட ஒன்றும் ஆகாதா? இது ஆணி அடிச்சா உள்ள போகாது சார். ஃபர்ஸ்ட் ஆணி அடிச்சு பார்த்துலாமா? அடிச்சு பாருங்க. ஆணி எடுங்க. கைப்பிடி செவரு கட்ட முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த கைப்பிடி செவரு, அதாவது பாராபெட் வால்ன்றது முடியும் அப்படின்றது தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபுல்லா இதுல கம்பி வச்சிருக்கீங்க? ஆமா சார். இப்போ பாருங்க, அங்க வாங்க, அப்ப கொஞ்சம் கிட்ட வாங்க. இதோ இருக்குங்களா கம்பி, இந்த 2 கம்பி சின்னதா. ஆமாங்க. இந்த கம்பி வந்து ஆப்போசிட் சைடுல லிங்க் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இந்த சைடு குறுகலாக, இந்த சைடு விரிவாண்டி இதை புடிச்சு நிக்குது. அதனாலதான் இந்த கேப் வருது. இந்த கேப் தான் காங்கிரீட் பேக்கிங் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே. அதே மாதிரி ஆப்போசிட் சைடுலயும் இருக்கும். ஓகே. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பியாலே கவர் பண்ணிக்கிறதால இது பேக்கிங் பண்ணோம்னா ஸ்ட்ராங் அதிகமா கிடைக்கும். ஓகே. இது வந்து எஸ்எஸ் ஜிஐ கம்பி, இது துரு பிடிக்காது. இது துரு பிடிக்காது. ஆமா. ஓகேங்க. அதனால லைஃப் இருக்கும், அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெர்மாகோல்ல எலக்ட்ரிக்கல் எப்படிங்க பண்ணுவீங்க சார்? இதோ பாருங்க, இதோ பாக்ஸ் வச்சிருக்காங்களா? ஓகே. இதுல நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி ஹீட் கன் வச்சு இதெல்லாம் கரைச்சி எடுத்துட்டு அப்படியே இந்த பழுப்பு லைன் அப்படியே நீட்டா கொடுப்பாங்க. இந்த கம்பிக்குள்ள வரும் இந்த பழுப்பு, அப்போதான் வந்து எந்த டேமேஜும் வராது, பாதுகாப்பா இருக்கும். சரிங்க. இப்போ ஃபுல்லா வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டுனீங்க. இதுலயே வந்து பிளம்பிங் பண்ணலாமா? பிளம்பிங் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க சார். இது சுடு தண்ணிக்காக ஃபிட் பண்றதுக்காக ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஓகே. இந்த தெர்மாகோல் கரைச்சி வச்சுக்கிறாருங்களா, இதெல்லாம் பழுப்பு விட்டு மேல வந்து தள்ளிக்கோங்க. இந்த கம்பில எதுக்கு சர்வீஸ் பண்றீங்க சார்? இந்த கம்பி பேரு எல்மெஷ். இது வந்து இந்த மாதிரி கார்னர்ல வச்சு கட்டணும். இது வந்து 2 பேனல் கனெக்ட் பண்றதுக்காக, கார்னர் கனெக்ட் பண்றதுக்காக இப்படி வச்சு கட்டுறதுக்காக யூஸ் பண்றது சார். இது இப்படி வச்சு கட்டிடுவோம். இதுக்கு பேரு கார்னர் மெஸ். இது வந்து மூளையில இந்த மாதிரி இடத்துல கிராக் வரக்கூடாதுக்காக இப்படி செட் பண்ணுவாங்க. இப்படி ஏற்கனவே பண்ணிருக்கு பாருங்க, கீழே நான் இருந்தாலும் மேல வச்சு கட்டணும். இதுக்கு பேரு கப் மெஸ். சரிங்க. இதுக்கு பேரு. ஓகே. இது வந்து இந்த மாதிரி புருவத்துல வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஆல்ரெடி ஃபிட் பண்ணிக்கிட்டேன், நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கையில வச்சுங்க. ஓகேங்க. இதோ ஃபிட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இதுக்கு பேர் ஐமெஸ். இது 2 பேனல் கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. இது ஒரு பேனல், இது ஒரு பேனல், 2க்கு நடுவுல வச்சு கட்டிருக்காங்கல்ல. ஓகே. அது மாதிரி இதை யூஸ் பண்றதுக்காக அதை பயன்படுத்துறது. இது ஃபுல்லா எஸ்எஸ் கம்பியால கவர் பண்ணிருக்கு. ஓகே. இது வந்து துரு பிடிக்காது. இது துரு பிடிக்காதுன்றீங்க? ஆமா. இதுல வந்து காங்கிரீட் அப்ளை பண்ணுவோம். அதை ஒரு 10 நாள் கியூரிங் பண்ணி அப்புறம் மேல ரூப் காங்கிரீட் போட்டு பிளாஸ்டிங் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்போ இது ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நாள்? இது ரெடி ஆகிறதுக்கு மெத்தறதுக்கு ஒரு 3 நாள். ஓகே. மேல அப்புறம் ஒரு 2 நாள்ல காங்கிரீட் போட்டோம்னா அதுக்கப்புறம் கியூரிங் ஆகும். சரி. மேக்ஸிமம் இப்போ வந்து தெர்மாகோல் நீங்க பில்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணனா எத்தனை நாள் இது பண்ணலாம்? என்னுடைய ஒர்க் டைம் வந்து 1 மாசம் சார். சரிங்க. அது நடுவில் கியூரிங் டைம், பிளம்பிங் வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை, இது எல்லாரும் கலந்து சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்து தான் லேட் ஆகும். 3 மாசம் ஆயிடும். 3 months ஆகும். ஓகே. எல்லாரும் ஒர்க்கு சேர்ந்து இருக்குது. நான் என்னுடைய தனிப்பட்ட வேலை மட்டும் இல்லை அதில். சரிங்க. இப்போ நீங்க எந்தெந்த ஊர்லாம் நீங்க வந்து தெர்மாகோல் பில்டிங் பண்ணி கொடுத்துருக்கீங்க? சேலம், சென்னை, பெங்களூர் வந்திருக்கேன். ஓகே. அடுத்தது கமுதி, அப்புறம் விருதாச்சலம், இப்படி நிறைய ஊர்ல பண்ணியிருக்கேன் சார். ஓகே. இப்போ அந்த தெர்மாகோல் பில்டிங் கட்டுறீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கஸ்டமர்ல கட்டி கொடுத்துருப்பீங்க, என்ன ஃபீல் பண்றாங்க இது கட்டி கொடுத்தது? ஃபீல் பண்ணா நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பில்டிங் வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார்? கீழே வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி. இப்போ மேல் மாடி ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட். இது காம்பவுண்ட் வால் 1 டன் 1.5 டன் வெயிட் தான் பில்டிங் டோட்டலா வெயிட். தெர்மாகோல் வந்து இந்த கேப் அடைக்கிறதுக்கு தான் சார் யூஸ் பண்றோம். சரிங்க. இந்த கம்பி தான், இந்த கம்பியினுடைய திக்னஸ் வந்து 2.5 mm.
இந்த கம்பியினுடைய திக்னஸ். ஓகே. இது வந்து 2 இன்ச்சுக்கு 2 இன்ச் இடைவெளியில உள்ள வெளியே 2 சைடும் வருது. அதனால நடுவுல கனெக்ட் பண்றதுக்கு இது ஒரு கம்பி போது பாருங்க. ஓகே. இந்த லைனா பாருங்க. இது வந்து ஃபயர் ப்ரூஃப். ஃபயரே வச்சாலும் ஒண்ணும் ஆகாது. அதோ இப்ப மெல்ட் ஆகுதுல்ல. சரிங்க. ஹீட் கன் வச்சு தான் கனெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சுருங்கி போக முடியா இது பத்திக்கெல்லாம் எரியாது. மின்சார கசிவால எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதுக்காக வேண்டி. இது என்ன மெட்டீரியல் சார்? சார் இது சிமெண்ட் சாலிட் பிரிக்ஸ் சார். இது சரிங்க. சாலிட் மீன்ஸ் உள்ள ஹோல்ஸ் இருக்காது. ஓகே. ஃபுல்லாவே இதே மாதிரி தான் இருக்கும். இதுல ஆணி அடிச்சு பாருங்க. அப்புறம் இதுலயும் ஆணி அடிச்சு பாருங்க. ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அத மக்கள் மத்தியில இதுல ஆணி அடிச்சு பாத்துலாமா? அடிச்சு பாருங்க சார். உள்ள இறங்குதுங்க நல்லா. ஆமா சார். இது தெர்மாகோல் பில்டிங். இதை அடிச்சு காட்டுறேன், இறங்கதா பாருங்க சார். இறங்குல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா. பில்டிங் ரொம்ப அடிச்சா கூட ஏற மாட்டேங்குது. அந்த கல்லுக்கு அதுவும் சிமெண்ட் கல்லு தான். இது சிமெண்ட் தான் யூஸ் பண்றோம். எந்த அளவுக்கு ஹெவியா சிமெண்ட் யூஸ் பண்ணா இதோட நிக்கும். இதுக்கு மேல அடிச்சா கூட இறங்காது. நான் எவ்வளவு அடிக்கிறேன் ஃபுல்லாவே பெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. இது தெர்மாகோல் பேனல் கான்கிரீட்டுங்க. இது இப்போ எங்க சேனல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்க? நார்மலா 2000 rupees per square feet செஞ்சிட்டு இருக்கோம். சரிங்க. ஆனா உங்க சேனல் மூலமா வரவங்களுக்கு ஒரு 100 rupees per square feet வந்து கம்மி பண்ணி செஞ்சு தரோம் சார். per square feet வந்து 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ப்ரோ இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுக்கு சூஸ் பண்ணீங்க ப்ரோ? ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இது ஆக்சுவலி பழைய பில்டிங், ஓல்ட் பில்டிங். அதனால வந்துட்டு லோடு கம்மியாகணும், ஹீட் கம்மியாக மேலே போன ஹீட் ஜாஸ்தி வரும். அது கம்மியாகணும்னுட்டு இந்த வெயிட்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்கிறது. இப்போ சார்லாம் எப்படி ஒர்க் பண்றா சார்? ஒர்க்கெல்லாம் இவங்க குவாலிட்டியான ஒர்க் தான் பண்றது. இவங்க சரிங்க. காஸ்ட் கம்மி பண்ணா குவாலிட்டி போயிடுது. ரீசனபிள் காஸ்ட்ல நல்லா வேலை பண்றாங்க. குவாலிட்டியான மெட்டல் போடுறாங்க. ஓகே. ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்கில்ட் லேபர்ஸா வச்சுக்கிறாங்க. சரிங்க. நல்லா போடுறாங்க. ஆராம சூஸ் பண்ணலாம் இவங்க. உங்களுக்கு வந்து இந்த தெர்மாகோல் பேனல் கான்கிரீட் பில்டிங் வந்து கட்டணும்னா வந்து ஸ்க்ரீன்ல வந்து சார் நிக்கிறாரு பாருங்க. இவரோட நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொகேஷன்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். உங்கள் சாயிரும். பை.